போய் முடி வெட்டிட்டு வா அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? சரி, இப்போ கவனிங்க. கெட் எ ஹேர் கட். இந்த கெட் எ அப்படிங்கிறத கெட் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. கெட் எ ஹேர் கட் அப்படின்னா போய் முடி வெட்டிட்டு வா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. முடி வெட்டிட்டு வா அப்படின்னு அர்த்தம். கோ அண்ட் கெட் அ ஹேர் கட் அப்படின்னா போய் முடி வெட்டிட்டு வா. கெட் அ ஹேர் கட் அப்படின்னா முடி வெட்டு அப்படின்னு அர்த்தம். கோ அண்ட் கெட் அ ஹேர் கட் அப்படின்னா போய் முடி வெட்டிட்டு வா. அதே போல கவனிங்க, இந்த கோ அண்ட் அப்படிங்கிறத கோ அன் அப்படின்னு சேர்த்து வச்சிருக்கணும். கோ அண்ட் கெட் ஹேர் கட் அப்படின்னா கோ அண்ட் கெட் ஹேர் கட் போய் முடி வெட்டிட்டு வா. சரி, நான் எந்த தப்பும் பண்ணலை. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ மேட் எ மிஸ்டேக். நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னா ஐ மேட் நோ மிஸ்டேக்ஸ். ஐ மேட் நோ மிஸ்டேக்ஸ் அப்படின்னா நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ரொம்ப தாராள மனசு அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா யூ ஹாவ் எ ஜெனரஸ் மைண்ட். யூ ஹாவ் அ ஜெனரஸ் மைண்ட் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தாராள மனசு, உனக்கு ரொம்ப தாராள மனசு அப்படின்னு அர்த்தம். சரி, என்னை கெஞ்ச வைக்காத, என்ன கெஞ்ச வைக்காத அப்படின்னு பேசணும். டோன்ட் மேக் மீ பிக். டோன்ட் மேக் மீ பிக் அப்படின்னா என்ன கெஞ்ச வைக்காத அப்படின்னு அர்த்தம். பொய் சொல்லித்தான் பணம் சம்பாதிக்கணும்னா அந்த பணம் எனக்கு தேவையில்லை. பொய் சொல்லித்தான் பணம் சம்பாதிக்கணும்னா அந்த பணம் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு பேசணும். இஃப் ஐ ஹாவ் டு டெல் லைஸ் டு ஏர்ன் மணி. பொய் சொல்லித்தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் ஐ டோன்ட் வாண்ட் இட். எனக்கு அது தேவை கிடையாது, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அது வேண்டாம். இஃப் ஐ ஹாவ் டு டெல் லைஸ் டு ஏர்ன் மணி ஐ டோன்ட் வாண்ட் இட். பொய் சொல்லித்தான் பணம் சம்பாதிக்கணும்னா அந்த பணம் எனக்கு வேணாம், அந்த பணம் எனக்கு தேவை கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் இட் அப்படின்னா எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். என்ன தேவையில்லை அப்படின்னு போட்டிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? அது விடுங்க, எதுக்குங்க இப்படிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறீங்க? ஐ டோன்ட் வாண்ட் இட் அப்படின்னா எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு தான் அர்த்தம். சரி, இதை பாரு, ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. என்ன கொஞ்ச நேரம் உன்னால் வெயிட் பண்ண முடியாதா? என்ன போய் என்ன சாதிக்க போறியா? ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? இட் டேக்ஸ் நோ மோர் தென் 5 minutes அப்படின்னு பேசலாம். இல்லைனா இட் டசன்ட் டேக் மோர் தென் 5 minutes அப்படின்னு கூட பேசிக்கலாம். இட் டேக்ஸ் நோ மோர் தென் 5 minutes அப்படின்னாலும் இட் டசன்ட் டேக் மோர் தென் 5 minutes அப்படின்னாலும் 2 வாக்கியங்களுக்குமே ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது அப்படின்னு அர்த்தம். சாப்பாடு வெந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசணும். சாப்பாடு வெந்துட்டு இருக்கு. த ரைஸ் இஸ் குக்கிங் அப்படின்னு பேசலாம். அரிசி வெந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். த ரைஸ் இஸ் குக்கிங் அப்படின்னா சாப்பாடு வெந்துட்டு இருக்கு. சரி, இந்த வாக்கியம் சரியான வாக்கியம் தானே அப்படின்னு கேட்குறீங்களா? அதில் என்ன உங்களுக்கு ஏன் இப்படிலாம் நீங்கள் சந்தேகப்படுறீங்க? சரியான வாக்கியம் தான். சரிங்களா? சரி, 100 ரூபாய் போதுமா? 100 ரூபாய் போதுமா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? எப்படி கேட்கலாம் அப்படின்னா வில் 100 rupees be enough அப்படின்னு கேட்கலாம். வில் 100 rupees be enough? 100 ரூபாய் போதுமா அப்படின்னு அர்த்தம். உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் போ, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படி பேசலாம்? ஐ won't talk to you அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஐ won't talk to you. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்? நான் என்ன பண்ணேன்? ஏன் என்னிடம் பேச மாட்டாய் அப்படின்னு கேட்கணும். why won't you talk to me? ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்? ஐ won't talk to you. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். why won't you talk to me? ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்? என்னைக்காவது ஒரு நாள் இதை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படுவ. என்னைக்காவது ஒரு நாள் இதை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு பேசணும். யூ வில் ரிக்ரெட் திஸ் சம்டே அப்படின்னு பேசிக்கலாம். இல்லை சம்டே யூ வில் ரிக்ரெட் திஸ் அப்படின்னு கூட பேசிக்கலாம். என்ன அர்த்தம்? என்னைக்காவது ஒரு நாள் இதை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படுவ. இந்த ரொம்ப அப்படின்ற வார்த்தையை காணோம், இதை நினச்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை காணோம். என்ன இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கு இதுதாங்க அர்த்தம். விட்டுருங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் இதை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா, சொல்கிறதா இருந்ததுன்னா யாருக்கிட்டையாவது சம்டே யூ வில் ரிக்ரெட் திஸ் அப்படின்னு பேசலாம். தப்பே கிடையாது. சரி, நீயோ இல்லை நானோ போக வேண்டியிருக்கும். எப்படி பேசலாம் அப்படின்னா ஐதர் யூ ஆர் ஐ வில் ஹாவ் டு கோ. ஐதர் யூ ஆர் ஐ வில் ஹாவ் டு கோ. நீயோ இல்லை நானோ போக வேண்டியிருக்கும் அப்படின்னு அர்த்தம். நீ அவர் கூட தான் போக வேண்டியிருக்கும். நீ அவர் கூட தான் போக வேண்டியது இருக்கும். இல்லைன்னா நீ அவன் கூட தான் போக வேண்டியது இருக்கும். எப்படி பேசலாம்? யூ வில் ஹாவ் டு கோ வித் ஹிம். யூ வில் ஹாவ் டு கோ வித் ஹிம். இந்த வித் ஹிம் அப்படிங்கிறத வித் ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. யூ வில் ஹாவ் டு கோ வித் ஹிம் அப்படின்னா
நீ அவர் கூட தான் போக வேண்டியிருக்கும், இல்லைனா நீ அவன் கூட தான் போக வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன், அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன். வேர் வில் ஐ கோ ஃபார் தட் மச் மணி. தட் மச் அப்படின்னா அவ்வளவு. வேர் வில் ஐ கோ ஃபார் தட் மச் மணி, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு அர்த்தம். நீ ஏன் அந்த மாதிரி சொன்ன, வை டிட் யூ சே சச் a thing, நீ ஏன் அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு அர்த்தம். திங்குன்ற வார்த்தையெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. நீ ஏன் அந்த மாதிரி சொன்ன அப்படின்னா இப்படி நீங்கள் பேசிக்கலாம், இல்லைனா வை டிட் யூ சே லைக் தட் அப்படி கூட நீங்கள் பேசிக்கலாம். ரெண்டு வாக்கியத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். சரி, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலையே, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லவே இல்லை. இதை எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ நெவர் செட் எனி சச் திங் அப்படின்னு பேசலாம், இல்லைனா ஐ நெவர் செட் சச் அ திங் அப்படின்னு பேசிக்கலாம். எனி வந்ததுன்னா ஏ வரக்கூடாது, ஏ வந்ததுன்னா எனி வரக்கூடாது. முதல் வாக்கியத்தை பாருங்க, ஐ நெவர் செட் எனி சச் அ திங்லாம் பேசக்கூடாது. ஐ நெவர் செட் எனி சச் திங் அப்படின்னு பேசிக்கலாம், இல்லைனா ஐ நெவர் செட் சச் அ திங் அப்படின்னு கூட பேசிக்கலாம். சரிங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு PDFோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.